வெல்கம் டு யாசிகா செம்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நூடுல்ஸ் ரெசிபி, அதுலேயும் எக் நூடுல்ஸ் ரெசிபி எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு பாக்கெட் நூடுல்ஸ் எடுத்துக்கோங்க. இது எல்லா கடையிலையும் ஈஸியாக அவைலபிள் தான். இதை ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கொதிச்சு வர நேரத்தில் நீங்கள் நூடுல்ஸ் சேர்த்துக்கோங்க. அப்போ ஈஸியாக குக் ஆயிரும். இது ஈஸியாக தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். நீங்கள் எதுவும் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. இங்கே பாருங்கள், கொஞ்ச நேரத்துலேயே பிரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வர்றதுக்காக ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது 3 நிமிஷத்தில் குக் ஆயிரும். அவ்வளோதான். ஈஸியாக நம்ம வீட்டிலையே கொஞ்ச நேரத்துலேயே செஞ்சிடலாம். இது மொத்தம் 10 நிமிஷம் தான் ஆகும். ஈஸியாகவே செஞ்சிடலாம் நம்ம. இப்போ குக் ஆயிடுச்சு. இப்போ செக் பண்ணிடலாம் வெந்துருச்சா அப்படியான்னு. ஈஸியாக கட் ஆகுது பாருங்கள். ரொம்ப ஓவர் குக் ஆகக்கூடாது. 3 நிமிஷம் வச்சாலே போதும். இதை வடிகட்டி ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நூடுல்ஸ்க்கு 4 முட்டை எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பெப்பர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அடித்து எடுத்துட்டு இப்போ ஒரு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ அடித்து வச்ச முட்டையை சேர்த்துடலாம். கொஞ்சம் நேரம் விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் முட்டை பெருசு பெருசாக வரும். நூடுல்ஸ்க்கு எக்கு நல்லா பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் விட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ இந்த மாதிரி வர்ற ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் ரீஃபைண்ட் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதுவே சேர்த்துக்கலாம். இதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு. இதுக்கு பேஸ்ட்டாக சேர்க்கக்கூடாது. இது பேஸ்ட்டாக சேர்க்குறத விட இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்தா நூடுல்ஸ்க்கு நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சோண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கட் பண்ணி வச்ச இஞ்சி. இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாம். இப்போ லைட்டாக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் நீல வாக்கில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீல வாக்கில் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஃப்ரை பண்ணிடலாம். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். எக் நூடுல்ஸ்க்கு நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. நான் 2 வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கேன். கேரட் 2 எடுத்திருக்கேன். அது நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் முட்டைக்கோஸ் கொஞ்சோண்டு நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். நூடுல்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தால் அழகாக இருக்கும் நூடுல்ஸ்க்கு. இதே நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நூடுல்ஸ் ஓவர் குக் ஆகாமல் பார்த்துக்கோங்க. சாரி, வெஜிடபிள் ஓவர் குக் ஆனால் நூடுல்ஸ்க்கு நல்லா இருக்காது. இது ஒரு 80% குக் ஆனால் போதும். இந்த மாதிரி குக் ஆனதுக்கப்புறமா நம்ம 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸ் நூடுல்ஸ்க்கு கலர் கொடுக்கும். அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இதே நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நூடுல்ஸ் மசாலா அது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் மசாலா இது எல்லா மார்க்கெட்லேயும் அவைலபிள் தான். 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஆற வச்ச
நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். இது வந்து ஈஸியாக வந்துடும். ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் ஈஸியாக வந்து கிளறி விட்டால் வந்துடும். இந்த பாருங்கள் வந்துச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச எக்கு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி தனித்தனியாக வர மாதிரி கிளறிட்டு கடைசியாக வந்து ஒரு டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். பெப்பர் லாஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. ஆனால் சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான். சூப்பராக வந்து நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி வெளியே வாங்கி சாப்பிடாம இந்த மாதிரி வீட்டிலையே நீங்கள் செஞ்சிடலாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.